அழகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தஞ்சாவூர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நிகழ்ச்சியை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். தஞ்சாவூர்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் பொறுத்தவரை பெரிய கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை தவிர தலையாட்டி பொம்மை ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ராஜராஜ சோழன் இது மாதிரி ஸ்பெஷலான ஐட்டங்கள் நிறையவே அடுக்கிக்கிட்டே போகலாம். அதை தவிர்த்து தஞ்சாவூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற ஐட்டத்தில் வந்து நிறையா இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட் ஐட்டத்தில் இப்போ இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுசா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் ஐட்டத்தில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னா இட்லி தோசை இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம தஞ்சாவூரில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுசா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே எல்லா தரப்பினருமே, அதாவது சின்ன குழந்தைங்க ஆரம்பித்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்க ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் புகழ்பெற்ற கவுசாக்குன்னு புகழ்பெற்ற ஒரு நகர் பர்மா காலனி அங்கே தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே பர்மா காலனியில் கவுசா கடையில் இருக்கும். அங்கே நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது கவுசாவிலேயே. அது என்னென்னு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்ற வரவங்கள்ட்ட எதனால் அதை விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தஞ்சை ஸ்பெஷல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தான் நம்ம இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க இடம் பர்மா காலனியில் கவுசா கடையில் இருக்கோம். ஃபேமஸான கவுசா கடையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருக்காங்க சின்ன பசங்க எல்லாருமே. அவங்கள்ட்ட தான் பேச போகிறோம். ஹாய் பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரபாகரன். உங்கள் பேர்? ரிஷி. உங்கள் பேர்? கணேஷ். நீங்கள்? கிஷோர். எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள்? நாங்கள் தொம்மங்குடிசிலேருந்து. வரீங்க? தொம்மங்குடிசியில் இங்கே தான் வரீங்களா? எதனால் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து சாப்பிட்றீங்க? கவுசானாலே இங்கே தான். இதான் நேமே. உங்களுக்கு கவுசாலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது நிறைய சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நாங்கள் எப்பயுமே செட்டு இந்த பொடி ஒன்று போட்டுருவாங்க. அது இங்கே தான் ஃபேமஸ்ஸு. இந்த கடையில் தான் ஃபேமஸ்ஸு. எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்கள்? எனக்கு விவரம் தெரிஞ்சது இங்கே சாப்பிட்லாம். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதில் இங்கே சாப்பிட்றீங்க. சரி, ஓகே பிரதர். அதாவது கவுசாவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்? கவுசா இருக்கிறது தான் இங்கே தஞ்சாவூருக்கே பெருமை. கவுசா இருக்கிறது தான் தஞ்சாவூருக்கே பெருமையா? சரி, ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th போகிறேன். 8th போகிறீங்க. நீங்கள் எந்த ஏரியா? நானும் தொம்மங்குடிசி. நீங்களும் தொம்மங்குடிசி. அவரோட தான் சேர்ந்து வந்தீங்களா? உங்களுக்கு கவுசா எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே, சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க விரும்பி சாப்பிடும்போதே தெரியுது எவ்வளோ பிடிச்சிருக்கு கவுசா அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எப்படிலாம் கவுசாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா, அதை நைட்டு அந்த கடை போடுறதுக்கு காலையிலேருந்தே வந்து பிளான் பண்ணிடுவாங்களாம். ஒவ்வொரு இதை காலையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு போடுறதுக்கு காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் நைட்டு கடை போட முடியும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எது மாதிரிலாம் அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வராங்க, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது கவுசாலே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க. தஞ்சாவூர் ஃபேமஸ் கவுசா கடை, அந்த கடை கவுசாக்களில் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, கவுசாலே நிறைய வெரைட்டிலாம் சொல்கிறாங்க. என்னென்ன வெரைட்டின்னு அவங்கள்ட்ட கேட்டுப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவுசா ப்ரிப்பரேஷன் தான். அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம் பாட்டி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுசீலா. அந்த கடை எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? 20 வருஷமாக இருக்குது. 20 வருஷமாக வச்சுருக்கீங்க. இப்போ வந்து கவுசாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதாவது இந்த பேஜா அப்புறம் மொய்ங்கா அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு தெரில எந்த பாஷைன்னு, நீங்கள் சொல்லுங்கள். கவுசோ இருக்குது, பேஜோன்னு இருப்பாங்க, மொய்ங்கான்னு போடுவாங்க. அத்தோன்னா அப்படி பிணைஞ்சு கொடுக்குறது தான் அத்தோ. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் அத்தோ போட போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்லேருந்து. இது வந்து நாங்களாக ரெடி பண்ணுறது சேமியா. இது கோஸு, முட்டைகோஸு. இது வெங்காயம். இது ஆனியன் வறுத்ததா? ஓகே. இது மல்லித்தலை. இது பொட்டுக்கடலை மாவு. எதுக்கு பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணுறது? இது வந்து டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். அந்த பொட்டுக்கடலை மாவு. அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து வறுத்து வச்சதா அரைச்சி வச்சுக்குவோம். இது புளித்தண்ணி. அந்த டேஸ்ட் இன்னும். இது எண்ணெய். வெறும் எண்ணெயா? சாதாரண பூண்டு வறுத்த எண்ணெய். அது பூண்டு வறுத்த எண்ணெய் இன்னும் டேஸ்டியாக இருக்கிறதுக்காண்டி. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டு? இப்போ கவுசு அள்ளி போட்டோம், கோஸ் அள்ளி போட்டோம், வெங்காயம், வறுத்த வெங்காயம், மல்லித்தலை, பொட்டுக்கடலை மாவு, மிளகா, புளி எண்ணெய் இதை போட்டு இது பண்ணால் தான் இது கவுசு. இது பேர் பேஜோவா? இது பேர் பேஜோ. அக்தோ கவுசோ இது பேர். சரி, ஓகே பாட்டி. அந்த உப்புலாம் போடல? உப்பு வந்து புளி தண்ணியில் போட்டுக்கோ. உப்பு புளி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோ. ஓகே, சூப்பர் பாட்டி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வேறு இன்னொன்று செய்வாங்களே, ஃப்ரை பண்ணுற மாதிரி சொல்லுவாங்களே, அது எப்படி? அது வந்து இந்த கவுசவள்ளி போட்டு அந்த முட்டைகோசு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தோசைக்கல்லில் போட்டு புளி ஊற்றாமல்
ஸ்ப்ரே பண்ணுறது முட்டை உடச்சி ஊற்றி. புளி ஊட்டாமல் ஃப்ரை பண்ணுறது. சூப்பர் பாட்டி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே வடை போடுறது முட்டை போடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்களே. வடை கவுசன்னு கேட்டால் வடையை போடுவோம். ஓகே. செட்டு கவுசன்னு கேட்டால் அந்த முட்டையை உடையும் போதும். இதுதான் செட்டு கவுசம். செட்டு கவுசம். இது வந்து மக்கள் எப்படி விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க? நாங்கள் வந்து பர்மாவிலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்தவங்க. நீங்கள் பர்மா ஆக்சுவலாக? இது பர்மா காலனிலே பேர் வந்தது பர்மாவிலேருந்து வந்ததுனால. நானும் இங்கே வரையில் சின்ன பிள்ளை அம்மாட்ட கேட்டு இதை நான் கற்றுக்கிட்டு இந்த தொழிலை பண்ணேன். உங்கள் ஊர் பர்மாலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் நீங்கள் அங்கேயே இங்கே இது பர்மாக்காரங்க செய்கிற இதுதான் இது. நாங்கள் கற்றுக்கிட்டதுனால இங்கே அந்த கவுசோன்னு. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இது அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கவுசா. ஓகே சூப்பர் பாட்டி. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கவுசா. யார் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க? சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு கிடையாது, எல்லாருமே விரும்பி எல்லாருமே வாங்குறாங்க. காலேஜ் பசங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு பசங்க? அக்கா கடைன்னு பேர் வாங்கினதே இந்த பசங்களால. அக்கா கடைன்னு அந்த பசங்களால உங்களுக்கு அந்த. ஆமாம். சரி கண்டிப்பாக சூப்பர் பாட்டி. இவ்வளோ நேரம் நல்லா பொறுமையாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து வந்து எண்ணெய் முட்டை அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்காங்க. இந்த முட்டை அதையும் எடுத்து அப்படியே பண்ணி காமிச்சிருங்க. அதை இதை எடுப்பா, முட்டை எடுப்பா. ஃபஸ்ட்டு காமிச்சிருங்க அந்த எண்ணெய் முட்டையை காமிங்க முதல்ல. முட்டை என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். முட்டையை கட் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் இந்த புளி மிளகாத்தூள் எண்ணெய் ஊற்றி இது பண்ணி வச்சிருக்கோம். ரேட் சொல்லுங்கள் என்ன இருக்குது இதில்? இதில் வந்து மிளகாத்தூள், இந்த எண்ணெய் புளி, புளி இந்த எண்ணெய் இதை போட்டு குழப்பிக்கும், அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டையை கட் பண்ணி இதில் இந்த பூண்டை வச்சு இப்படி கொடுக்குறது தான் எண்ணெய் முட்டை. அதான் எண்ணெய் முட்டை. சூப்பர் சூப்பர் பாட்டி. இது தவிர வேறு ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கா? உடம்பு சரியில்லாதனால போடாமல் விட்டேன். மொய்யா பேஜோ எல்லாம் தான் போட்டேன். இதில் வந்து எது வந்து மொய்யா பேஜோலாம் இருக்குது, இல்லை எது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? இது கவுசோ தான் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. யாராவது ஒருத்தர் தான் மொய்யாங்க வைப்பாங்க. ஓகே. கடை வந்துட்டு லீவுன்னே கிடையாது, டெய்லிக்குமே கடை உண்டு? டெய்லி கடை. எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா ஒரு நாள் நிப்பாட்டுற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது செய்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி? 10 மணிலேருந்து இந்த வேலை பார்த்தா தான். 10 மணிலேருந்து வேலை? 10 மணிலேருந்து வேலை பார்த்தா தான் 6-7 மணிக்கு கடை எடுத்து வைக்கலாம். அது என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க காலையில்? காலையில் என்ன பண்ணுவோம், மாவு மைதா கடலை மாவு இதெல்லாம் வாங்கி பெரிய இட்லி பானையில் அந்த மாவை அவிப்போம். மாவை அவிச்சு ஒரு 2 மணி நேரம் அவிஞ்ச உடனே அந்த மாவை எடுத்து கொட்டி உருட்டி உடைப்போம். அம்மிக்கல்லை வச்சு உருட்டி மாவாக்கும். அதுக்கப்புறம் அதை சலித்து கேசரி பவுட்ரு உப்பு எல்லாம் போட்டு தண்ணியை மலன்னு கொதிக்க விட்டு அந்த மாவை கிண்டி பேன் காற்றுல ஆற விட்டு நம்ம புரோட்டா மாவு மாதிரி பிணைஞ்சி அதுக்கப்புறம் அந்த மிஷினில் வச்சு புழிஞ்சி அவிப்போம். அவிச்சு தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நூடுல்ஸாக எடுத்துப்போம். ஒரு இது அந்த சேமியா மாதிரி வரதுக்கு இவ்வளோ வேலை இருக்கா? சரி ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கவுசா வந்து போகும், அதாவது எவ்வளோ பேர் வந்து வாங்குவாங்க? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தெரியல, இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு தெரியும்ல? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 700-800 பேர், அவருக்கு தெரியாது, 700-800 பேர் வருவாங்க. அவ்வளோ பேர் வருவாங்க. ஓகே சூப்பர் பாட்டி. நாளைக்கு வியாபாரம் டல்லாக இருந்தால் தான் கம்மியாக இருக்கும் எங்களுக்கு. அது சீசன் எதுவும் இருக்கா? இந்த சீசனில் வந்து அதிகமாக போகும், இந்த சீசனில் கம்மியாக வந்து வியாபாரம் போகும் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை, வியாழக்கிழமை புதன் ஞாயிறு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கும். புதன் வியாழன் மட்டும். புதன்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மட்டும் மாவை கம்மி பண்ணிக்கும். ஏன்னா அன்றைக்கி நான்வெஜ் எடுத்தாங்கன்னா இங்கே கடைக்கு வர மாட்டாங்க, சரியாக வியாபாரம். இதெல்லாம் வேறு நான்வெஜ் எடுத்தால் கடைக்கு. சனிக்கிழமை நீங்கள் 30 கிலோ போட்டாலும் ஓடும், 50 கிலோ போட்டாலும் ஓடும். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மினிமமாக போடுவீங்க? மினிமம் நான் 20 கிலோ தான் போடுறேன். 20 கிலோ போடுறேன். ஆனால் தீந்துடும், எல்லாமே தீந்துடும். எல்லாம் தீந்துடும். எத்தனை மணி வரையும் கடை இங்கே இருக்கும்? 11 மணி வரைக்கும். நைட்டு 11 மணி வரைக்கும் வருவாங்க. 6:30 ஆரம்பித்து 11 மணி. 11 மணி 11:30 ஆகும். 11:30 ஆயிருமா? அதாவது பார்த்தீங்கன்னா தஞ்சை ஸ்பெஷல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் ஃபேமஸான ஃபுட் கவுசா அந்த கடைக்கு போய் அந்த அவங்கள்ட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நல்ல நிகழ்ச்சியில் நல்ல தஞ்சாவூர் ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சேகர். டிவி தஞ்சாவூர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அழகி டிவி தஞ்சாவூர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.